டேய் இது எதுக்கு வச்சிருக்க? இதை ஒழுங்கா யூஸ் பண்றா. பயங்கரமா பசிக்குது, சாப்பிடலாமா? சாப்பிடலாம், ஆனா இந்த காசு இல்லையே. என்கிட்டயும் சுத்தமா இல்லையாடா. உனக்குடா வாங்க போலாம், வாங்கி தரேன். டேய் அபே, சர்ப்ரைஸ்ரா. யாரை கூட்டிட்டு வந்துடுற பாத்தியா? ஏய் ஹாய், உள்ளுக்கு உட்கார் வரேன். இங்க பாரு, பேச்சுலர்ஸ் ரூமு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உட்கார். ஏய் வாங்கடா, எப்படா இருக்க? அப்போ கொஞ்சம் ஃபோன் சார்ஜர் போனேன் கொடு. அப்போ ப்ரௌனு மேட்ச் ஆகுதுல்ல? இல்ல என்ன அப்போ ஒயிட்டும் ரெட்டும் மேட்ச் ஆகாத மாதிரியே இருக்கே. என்னடி தலையில பெயின் ஓடுதுன்னு நினைக்கிறேன். எங்கடா? இங்க. இல்ல எல்லாமே கரெக்டா இருக்கு, சாவி வேற. டேய் இந்த ஹால் செட் ஆகுது, ரொம்ப ஹீட்டா இருக்கு. அந்த ரூம்க்கே போயிடலாம். வாங்க வாங்க, கரெக்டா இருக்கும். வாங்க வா. டேய் என்னடா தாவடா செலவு பண்ண வச்சுட்டு இருக்கீங்க? என்ன ஆல்ரெடி காசு கம்மியா இருக்குது. ஏய் விடுறா, ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்கோம், பட்ஜெட் ட்ரிப் வேற. பாக்குறேன்டா உங்க பட்ஜெட்டை. டேய் இங்கடா சாப்பிடணும். நம்ம பட்ஜெட்டுக்கு இங்க மட்டும் தான் சாப்பிட முடியும். அதுவும் கரெக்டு தான், பட்ஜெட் ட்ரிப் வேற போட்டீங்க. ஸ்டேல எவ்வளோ இருக்கும்? ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் இருக்கும். ஒரு நாளைக்கு அவ்வளோவா? ஆமா, பின்ன வேணாப்பா நம்மளுக்கு. நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. உங்களுக்கு ஹாஸ்டல் ஸ்டே தான் கரெக்டா இருக்கும். சரி வா போலாம். தயவு செய்து பக்கத்துல உட்காந்து போன் உண்டாதம்மா, தூங்க போறேன், டயர்டா இருக்குமா எனக்கு. சரி தூங்குடா. சரி ஏய் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாதா? பசங்க கூட போவான்னு சொன்னா கேட்க மாட்டேன். அவங்கள பாவண்டா. ஏய் சும்மாறா, அவளால எனக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. என்னது அன்கம்ஃபர்டபுள்? இங்கிலீஷ் பேசுறியா? எங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேச பார்ப்போம். அவங்ககிட்ட பேசுற. அன்கம்ஃபர்டபுள்னு சொன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன், அப்பப்போ கேட்டுன்னு இருக்கேன்ல. சொல்றா. மேனேஜர், என்னோட 10 crores ப்ராப்பர்ட்டி என்னாச்சு? திடீர்னு இப்பெல்லாம் பேசுறான். ஏதோ ஒரு பொண்ணு போல. சொல்லுங்க சார். புரியலையா? என்னோட 10 crores ப்ராப்பர்ட்டி என்னாச்சு? ஆமாம் சார், அது ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் சார். எனக்கு இந்த அவுடி பிடிக்கல, நான் ரோல்ஸ் ராய்ஸ் போயில் தானே இருக்கேன். அதுக்கு என்ன பேப்பர்ஸோ அதை பார்க்குறீங்களா? சரிங்க சார், கார் கூட புக் பண்ணிடலாம் சார். நாளைக்கு போயிட்டு. டேய் மச்சான், அப்படிலாம் இல்லைடா, இங்கே ஒரு பொண்ணை நந்து போய் நின்றுதுடா. சரிப்பா, என்ன பொண்ணு? யார் அது? டேய் காரு கூட இல்லடா. ஓ அப்படி. சரி சரி, நீ நடத்து. சரிடா, பெட்ரோல் போடணும், ஒரு 50 ரூபாய் மட்டும் அனுப்பிச்சி விடுறேன். அனுப்புறேன். தர்ஷனே, காரை விற்கலான்னு இருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா தான் சொல்றியா? வித்து குத்துட்டு கமிஷன் வேணா எடுத்துக்கூடா. டேய் கமிஷன்லாம் இருக்குடா, பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணா கேட்டு பா. சரிடா. ஹலோ டே கமலேஷ், ஒரு கார் ஒன்று இருக்குது, அது விற்கணும். வித்துட்டு நீ கமிஷன் எடுத்துக்கோயேன். சரி ஓகேடா. டேய் சிபி, இப்போ ஒரு கார் ஒன்று சேல்ஸ் வந்து வித்து கொடுத்துட்டு கமிஷன் எடுத்துக்கூடா. நம்மளுக்குள்ள என்ன கமிஷன்? வா போலாம். ஜென்ஸ் 4 லட்ச ரூபாய்க்கு செம்ம கார் சேல்ஸுக்கு வந்து போறேன், வாங்கிக்கிறியா? பார்த்த மாதிரியே இருக்கு. இதுவா? உங்ககிட்ட காசு இருக்கும்போது நீங்க வாங்கி கொடுத்தீங்க, நான் வாங்கி சாப்பிட்டேன்ல. இப்போ என்கிட்ட காசு இருக்கு, என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. ஏன்டா ஆன்னு பார்த்துன்னு இருக்கிறீங்க? வாங்கிக்கோங்கடா. ஏய் ஜேம்ஸ், இங்கே தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஏமா வந்துடுவாடா ஊர்ல இருந்து. ஹாய் ஏமா. என் ஃப்ரெண்டு. ஆமா. படம்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரு வாட்டி பார்க்கலாம். என்ன ஏமா ஜேம்ஸ், இந்த பக்கம் 2 பேரும் யோ படத்துக்கு வந்திருந்தேன்டா. படத்துக்கு வந்தீங்களா? யாரு யாரு? நாளைக்கு ஒரு நாளைக்கு வண்டி கூடண்டா. உனக்கு ஸ்கூட்டியே ஓட தெரியாது, உனக்கு எது கீர் வண்டி? டேய் என்கிட்ட லைசன்ஸ்லாம் இருக்குதுடா. காசு கொடுத்து தானே லைசன்ஸ் வாங்கினா, பின்ன என்ன? தர முடியாதுன்னா மூஞ்சி மேல சொல்றா, ஏன்டா மழுப்புற? தர முடியாது, உனக்கு வண்டி கிடையாது. அவுட்டா நீ அவுட்டா. ஏய் அவுட்ல இல்ல. எப்படிடா அவுட்? அவன் தான் கேட்ச் விட்டானே. நீ அவுட் இல்லன்னு ஒத்துக்கிறியா? அம்பேர் கிட்ட கேம்மா. போடா போய் கேளுடா, அவுட்ல இல்ல. நீ அம்பேர் கடவுள் எங்க இருக்காரு? டேய் நீ அவுட் அடி, வெளில போடா. இங்க பாருடா, அவ எங்க இருக்கன்னு உன்னை கேட்டானா நீ அவ ஹார்ட்ல இருக்கேன்னு சொல்லணும்டா.
அவ கண்ணு தெரியலன்னா நீ என்ன சொல்லணும்? உன் கண்ணு ஃபுல்லா நான் தான்டா நிறைஞ்சிருக்கேன் அப்படி சொல்லணும். இப்படி சொல்றான், நைட் நிலாவே பார்க்க போறது இல்லை அப்படின்னு சொல்றான். ஏன்னு கேட்பா. ஏன்னு கேட்டா அதான் உன்னை பாக்குறேன்ல அப்படின்னு. வர்றான், நீ சாப்பிட்டியான்னு கேட்டா அவ சாப்பிடலன்னு சொன்னானா நீ என்ன சொல்லணும்? எனக்காக தான் நீ இன்னும் சாப்பிடாம இருக்கியான்னு சொன்னா. அண்ணா திராட்சை எவ்வளோண்ணா? கிலோ 150 ரூபாப்பா. சரி ஒரு நிமிஷம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிக்கிறேன். ஜேம்ஸ் இருந்தா இது கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்கு? நல்லா இருக்குடா, வாங்கிக்கோ. அண்ணா சரிங்கண்ணா, ஒரு 1/2 கிலோ கொடுங்க. டேய் நோம்பு வச்சுட்டு ஏன்டா இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்க? கூட நான் எடுத்துட்டு போறேன். எங்க வைக்கிட்டோம்? அங்கே வச்சிரு. காலிதே பயங்கரமா பசிக்குதுடா. ஓ சாரிடா, நீ நோம்பு இல்லை, மறந்தே போயிட்டேன். சரி 6:30 மணிக்கு இஃப்தாரில் ஒன்றா சாப்பிட்டுக்கலாம். மெசேஜ் வந்திருக்குடா இங்கிலீஷ்ல, எதுவும் தெரியல, படி. அப்புறமா சொல்றேம்மா. அப்புறமா சொல்றது உனக்கு படிக்க வச்சு இப்பவே சொல்லு. டேய் இது நான் வாங்கலான்னு இருக்கேன். அதை வாங்கி என்னடா பண்ண போறேன்? சார் டிஸ்கியாம். டேய் என் ஃபோனில் ஃபோட்டோ ஓடுது, உன் ஐஃபோனில் தானே ஃபோட்டோ எடுத்தோம். நான் ஐடி பாஸ்வேர்டு அனுப்பிச்சி விட்றேன், நீயே போஸ்ட் போட்டுடுறா. சரிடா, ஐடி பாஸ்வேர்டு அனுப்பிச்சு விடு, நான் போட்டுக்கிறேன். சரி. டேய் உன் ஆளு ஃபோன் பண்ணுறாங்கடா. அப்படியே எடுத்து நான் குளிச்சுன்னு இருக்கேன்னு சொல்றா. ஹலோ சிஸ்டர், அவன் குளிச்சுட்டு இருக்கான் சிஸ்டர். ஓகே. டேய் ஃபோன் கொடுறா, நான் போய் பே பண்ணுறேன். டேய் பாஸ்வேர்டுடா. டேய் நேற்று நானும் முபாரக் அண்ணா நகர் போயிருந்தோம். ஒரு பொண்ணையே பார்த்துன்னு போய் அப்படியே திரும்பி ஒரு லாரியில் இடிக்க போயிட்டான்டா. அதோட ஜஸ்ட் மிஸ் இப்படி ஹேண்டில் பேர் ஷேக் பண்ணி எடுத்துன்னு வந்து நிறுத்திட்டான். இல்லைன்னா வச்சுக்கோ அவ்வளோதான். நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொல்லியிருக்கேன், அவன் கூட போவாதரா, வண்டி ஓட்ட தெரியாது அவனுக்குன்னு. ஏன் போனேன்? டேய் நேற்று நானும் முபாரக் அண்ணா நகர் போயிருந்தேன். இரு இது ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டேண்ணா, என்னப்பா சொன்னா? ஆமா, நேற்று நீயும் முபாரக்கும் வண்டியில அண்ணா நகர் போனீங்க. அவன் ஒரு பொண்ணை பார்த்து லாரியில எடுத்துமே வண்டியை விட்டான். ஹேண்டில் பேரை ஷேக் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிங்க. இதுதானே? எத்தனை வாட்டி சொல்லுவேன்? ஆமா சொல்லிட்டேண்ணா. பின்ன சரி விடு. என்னடா ஆச்சு, அழுதுன்னு இருக்கான்? இல்லடா, அழுதுன்னுக்குறான் ரொம்ப நேரம். ரெண்டு 3 4 என்னடா 4 பேருக்கு 15 இருக்கு. அப்படி நீ என்னதான்டா பண்ண? யாரு தான்டா அடிச்சா? என்னடி ஆச்சு? பீரியட்ஸ்டா. இன்னும் முடியலையா? இல்லடா. என்ன மேடம் போடலாமா? பயப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு உலகத்தையே சுத்தி காட்டுவோம். என் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூப்பிட்டா வெளில எங்கேயும் வர மாட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எங்க போலாம்? கோவா போலாம். கோவாக்கு போக உங்ககிட்ட வேற ஏதாவது வண்டி இருக்கா? இல்ல இது மட்டும் தான் இருக்கு. ஐயா இந்த வண்டி வச்சுட்டு எப்படி கோவா போறது? சரி வண்டி நான் பாத்துக்கிறேன். லொகேஷன் எங்க ஸ்டே பண்ண மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. யாரா அது உனக்கு பின்னாடி இருக்கிறவங்க? அவன் என் ஃப்ரெண்டு. ஓ செம்ம ஸ்மார்ட்டா இருக்காங்க. டேய் உனக்கு விஷயம் தெரியுமா? சிபி ஆள் இருக்கால, என்ன பார்த்து ஸ்மார்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டாடா. டேய் சிபி ஆள் இருக்கால, என்ன பார்த்து ஸ்மார்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டாடா. டேய் சிபி ஆள் இருக்கால, என்ன பார்த்து ஸ்மார்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டாடா. சிபி ஆள் என்ன பார்த்தா ஸ்மார்ட்டா இருக்குன்னு சொன்னா? டேய் 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 சிபி ஆள் என்ன பார்த்தாடா ஸ்மார்ட்டா இருக்குன்னு சொன்னா? என்னடா உங்களுக்கு நோம்பு கூட ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ள போயிட்டு நோம்பு திறந்துட்டேன். நோம்பு 20 நிமிஷம் இருக்கு இன்னும் திறக்கிறதுக்கு, அதுக்குள்ள திறந்துட்டான் பாய். ஸ்டோஃபர்லா நம்ம பசங்களே நீங்க தான் போய் நோம்பு சீக்கிரமா தந்துட்டீங்க. இது எல்லாரும் கரெக்டா வச்சிருக்காங்க நோம்பு. அதை ஏன்டா ஏன்ட்ட சொல்றீங்க? சீக்கிரமா வாங்கடா.
6480 ப்ரோ ஓடிபி. அங்க டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு கேஷ் ப்ரோ இல்ல ப்ரோ ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓ bro. அப்படியே ப்ரோ. ஸ்ப்ளெண்டர் வச்சனால போட்டாருன்னு நினைச்சிட்டேன் ப்ரோ. சாரி ப்ரோ. டேய் பாருடா கொஞ்சம் சீக்கிரமா வாடா கீழே. 6450 ப்ரோ. யாரு ப்ரோ நீங்க? ரேபிடோ தானே? சாப்பிட இல்ல ப்ரோ. நானும் ஃப்ரெண்டுக்காக சாரி ப்ரோ ஸ்ப்ளெண்டர் வச்சிருக்கீங்களா ரேபிடோ நான் பெட்ரோல் இல்லாம இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி ப்ரோ சாரி. ஏய் ஏய் உன்னதான் ராபிட் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, என் வேலையில உனக்கு என்ன வேலை? என்னண்ணா இது ஏன் வண்டி இல்லண்ணா? இல்லப்பா ஸ்பெண்டர் வச்சிருந்தேன், அதனால தான் கேட்டேன். சாரிப்பா. வரா. ஐயோ ஸ்ப்ளெண்டர் பக்கத்துல சும்மா கூட நிக்க கூடாது போலயே. டிஸ்கியாம். ஏய் நைட் ஷோ டிக்கெட் இருக்கு போலாமா? 150 ரூபா தான். என் அக்கௌண்ட்ல 0ல இருக்குடா. நீடா போலாம்டா. நீ வேணா எனக்கு பதிலா காசு போட. நீ என்கிட்ட அவ்வளவு தான் இருக்கு. நான் எப்பரா போடுவேன் உனக்கு? விட்றா, நான் சேர்த்து வச்ச கொஞ்சம் காசு இருக்குது, பாத்துக்கலாம். சரி சாயங்காலமா ரிசப்ஷன் போறோம்ல, அத்தை கிட்ட கார் கேலாம். அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. சரி விடுமா நம்ம கேப்ல போய்க்கலாம். டேய் ரெடி ஆயிட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்கடா இருக்கீங்க? ஏய் கார் ஆல்ரெடி ஃபுல்றா, நீ வேணா ரேபிடோ போட்டு வந்துரு. சரிடா. என்னடா சோகமா இருக்க? பிரியங்கா மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டாடா, கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸும் இல்ல. விட்றா பாத்துக்கலாம். ஹலோ அம்மா, அத்தை கார் கேக்குறாமா. கொடுத்து விட்டுடா. நம்ம கேட்கும் போது அவ குத்தாளா? அந்த மாதிரி மரியாதை குறைவெல்லாம் பேசக்கூடாது. அவங்களும் நம்மளும் ஒன்றும் இல்லை, கொடுத்து விடு, பரவாயில்ல. ஹலோ அத்தை, வந்து எடுத்துக்கோங்க அத்தை. ஹலோ சொல்றா. ஏய் நாங்க ரெடி ஆயிட்டோம்டா, எப்போ வருவ? ஏய் நான் வேலை விஷயமா வெளியே போறேன்டா, வரதுக்கு லேட் ஆகுமே. அப்படியா? சரி நாங்க வெயிட் பண்றோம், நீ எப்படியா உன் கார்லயே போயிடலாம். சரி. என்னடா திரும்பி பிரியங்கா கிட்ட பேசிட்டு இருக்கியா என்ன? ஆமாடா, நேற்று மால் போயிருந்தேன்ல, அப்போ பார்த்தா அவளே கால் பண்ணா. சரி அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டோம்டா. நல்லா வலிக்குது, வாயண்டா போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாம். நான் வரலடா. நீ யாருப்பா? நான் கூப்பிட்டாலாம் வரமாட்டேன், உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அபு கூப்பிட்டா மட்டும் தான் போவேன். சரி வா. டேய் எனக்கு ஊட்டி விடா. பாரா ஒரு வாய் தான்டா இருக்கே. நீ யாருப்பா? இதுவே அவனுக்கா இருந்தா ஊட்டி விட்டுருப்ப. டேய் டயர்டா இருக்குடா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வண்டி ஓட்டேன். எனக்கே டயர்டா இருக்குடா, நீ ஓட்டுறா. நீ யாருப்பா? அவன் சொன்னா மட்டும் வண்டி ஓட்டுவேன், நான் சொன்னாலாம் வண்டி ஓட்ட மாட்டேன்ல. சரிடா கொடு, ஓட்டி தொலைகிறேன். என்னடா போதும் நினைச்சிடுறா. உனக்கு என்னப்பா, நீ எக்ஸ்ட்ரா குடிக்க மாட்டேன், அவன் எக்ஸ்ட்ரா மட்டும் தான் குடிப்ப. கொடு. டேய் எப்படிடா பாலை பிடிக்கிற? இப்படி வச்சு இப்படி பிடிக்கணும், அவ்வளோதான். இதோ இப்படி. சூப்பர். இப்போ சைடில் வந்தால் இப்படி தாவி இப்படி பிடிக்கணும். ப்ராக்டிஸ் ஓவர். இதே மாதிரி வந்தால் கேட்ச் பிடிக்கணும், சரியா?